தலைவர் ராகுல் காந்தி வந்து 4000 கிலோமீட்டர் வந்து நடந்தே போய் மக்களை வந்து சந்திச்சாரு. எண்ட் ஆஃப் தி டே வந்து அவர் சொல்லும் போது ஐ காட் லாட் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்னாரு. என்ன தலைவர் வந்து வெறும் அன்பு தான் வந்து கிடைச்சதுன்னு சொல்றாங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பட் எப்படி அவர் லவ் மட்டும் தான் பாக்குறாரு அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் இருந்தது. அவங்க அப்படி சொன்னதை நீங்க அப்படி எடுத்துக்கூடாது. அவர் அன்பு மட்டும்தான் கிடைச்சது அப்படிங்கிறப்போ கடந்த 10 வருஷமா பாஜக அரசா இருக்கட்டும், இல்ல கடந்த 90-98 வருஷமா RSS இருக்கட்டும், நம்ம இந்தியால வந்து ஒரு ஹேட்டை விதைக்கணும், ஒரு வெறுப்பை விதைக்கணும்னு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பாக்குறப்போ இல்ல அப்படிப்பட்ட வெறுப்பு உண்மையாலேயே மக்கள் மனசுல கிடையாது, உண்மையாலே மக்கள் மனசுல அவங்க எந்த சாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், அவங்களுக்கு நடுவுல அன்புதான் இருக்கு, உண்மையா அவங்க மனசுல அன்புதான் இருக்கு, பட் அதையெல்லாம் மீறி நீங்க தான் வெறுப்பை விதைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது தான் அவர் மீன் பண்ணி நான் அன்பு தான் பார்க்க முடிஞ்சதே அப்படிங்கறத சொன்னாரே தவிர, அவர் இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா பாரத் ஜோடோ யாத்திரால அவர் போகக்கூடிய ஒவ்வொரு இடங்களா இருக்கட்டும், அவங்க என்னென்ன தொழில் பண்றாங்க, அந்தந்த தொழிலை அவங்க எப்படி எப்படி செய்யறாங்க, அதுல என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு அவர் கேட்டு எல்லா இடத்துலயும் அவரே போய் அந்த வேலைகளை செஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கறதும் அந்த யாத்திரால அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மூலியமா 2024 பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோலயும் அவர் நிறைய தீர்வையும் கொடுத்தார்.